இந்த வீடியோவில் மேக் ஆட்டோமேஷன்னா என்ன, அதோட யூஸ் கேஸ் என்ன, அதை வச்சு என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு ஒரு யூஸ் கேஸ் என்னன்னாக்கா, ஃபேஸ்புக்கில் வந்து மேக் ஆட்டோமேஷனை வச்சு எப்படி ஏஐ இன்டகிரேட் பண்ணி கஸ்டமாக சேட்பாட் க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இது வந்து நிறைய பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 24/7 வந்து ஒரு ஏஐ வந்து உங்களோட சேட் அசிஸ்டண்ட்டாக இருந்தாக்க உங்களுடைய கிளைண்ட்டோ கஸ்டமர்ஸ்க்கோ வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் தரலாம் உங்களுடைய கஸ்டமைஸ்டு ப்ராம்ப்ட்னால. ஸோ அதுதான் இதோட யூஸ் கேஸு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மேக் ஆட்டோமேஷன் எவ்வளோ வந்து ஃப்ரீ வெர்ஷனில் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 1000 ஆப்ரேஷன்ஸ் வந்து ஃப்ரீ. ஓகேங்களா? ஃப்ரீ லாகின்ல நீங்கள் வந்து 1000 ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். எவ்வளோ சினாரியோஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். சினாரியோஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம பண்ண போகிற யூஸ் கேஸ் வந்து ஃபேஸ்புக் சேட்பாட்னு வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக் சேட்பாட் அதில் வந்து என்னன்னாக்கா என்னென்ன வேணும்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வாட்ச் மெசேஜை நம்ம வாட்ச் பண்ணோம். அடுத்து வந்து அந்த வாட்ச் பண்ணுற மெசேஜை நம்ம வந்து ஏஐக்கு சென்ட் பண்ணி எனக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் வந்தாக்க இந்த மாதிரி ரிப்ளை பண்ணுன்னு சொல்கிறதுக்கு சென்ட் மெசேஜ். ஸோ இது வந்து பேசிக்கான ஒன்று. ஆன் டாப்பில் வந்து இதுலேயே மெமரியை ஹேண்டில் பண்ணி எந்த யூஸருக்கு யார், இப்போ நான் பேசுவேன், அதே மெசேஞ்சரில் இன்னொரு 4 பேர் பேசியிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய டீட்டெயிலெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே மெமரியில் ஹோல்ட் பண்ணி அவங்க எப்போ வந்து பேசினாலும் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். இது வந்து பேசிக்கு. மெமரியெல்லாம் இன்டெகிரேட் பண்ணி செஷன் ஐடிலாம் வச்சிங்கனாக்கா அது அட்வான்ஸ். ஸோ இதுதான், இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நேராக டுட்டோரியல்குள்ளேயே போயிடலாம். நீங்கள் இப்போ லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். மேக் ஆட்டோமேஷனில் நீங்கள் இப்படி லாகின் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து லாகின் பண்ணிக்கிட்டு நேராக இங்கே சினாரியோஸ்னு இருக்கும். அதில் இங்கே பண்ணாலும் ஓகே, இல்லை க்ரியேட் நியூ சினாரியோஸ்னு இருக்கும், அங்கேயும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் க்ரியேட் நியூ சினாரியோஸ்ன்னு தரேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 நோடு வேணும். அதில் செட் பண்ணுறது தான் கஷ்டம். அதாவது ஃபேஸ்புக்கில் போயிட்டு வெப்புக்கை எடுத்து இங்கே வைக்கிறது தான் வந்து கஷ்டம். இங்கே வந்து நீங்கள் மெசேஞ்சர்னு டைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் மெசேஞ்சரோட வாட்ச் மெசேஜஸ் வரும். அது வந்ததுக்கப்புறம் அதுலேயே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஆட் ஹூக்குன்னு கொடுங்க. ஸோ அதில் வந்து என்ன பண்ணணுனாக்க உங்களோட வெப்புக் நேம் வந்து தரும். நான் வந்து டூட் டுட்டோரியல்னு நான் தரேன். அப்புறம் வந்து வெரிஃபை டோக்கன்னு ஒன்று கேட்கும். நீங்களாக ஒன்று கொடுத்துக்கோங்க இப்போதைக்கு. ஓகேங்களா? டூட் @123 அப்படின்னு நான் தரேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த மாதிரி தந்துடுறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த சினாரியோட நேமை வந்து மாற்றிக்கிறேன். ஏஐ டூட் டுட்டோரியல் அப்படின்னு நான் வச்சிடுறேன். வச்சுட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கை வந்து இதுக்கு வந்து ஃபேஸ்புக்கோட மெட்டா அக்கௌண்ட் வேணும். அதில் வந்து நீங்கள் டெவலப்பர் அக்கௌண்ட்டை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அந்த டெவலப்பர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரைட் சைடில் வந்து க்ரியேட் ஆப்னு இருக்கும். க்ரியேட் ஆப்னு இருக்கணும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு வரும். நீங்கள் வந்து ஏஐ டூட் டுட்டோரியல் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட இமெயில் ஐடியை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆப்போட டீட்டெயில் வந்துடும். யூஸ் கேஸ் இதெல்லாம் வேணாம். கடைசியாக வந்து அதர்ஸ் இருக்கும். ஆட் மேனேஜ்மெண்ட், வாட்ஸ்அப் அண்ட் மோர்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். அது நீங்கள் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிஸ்னஸ் பீப்புளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து ஆப் நேமு இந்த மாதிரி இது எல்லாமே இருக்கும். இது வேறு ஏதாவது நீங்கள் கொடுக்குறீங்களான்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பேஜ் மாதிரி வேணும். அதுக்கு நீங்கள் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் ஆப் கொடுத்துருங்க. க்ரியேட் ஆகிடும். ஸோ இதில் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் பாஸ்வேர்ட் கேட்கும். அதையும் நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஆப் வந்து ரெடி ஆகிடும். ஆப் ரெடி ஆகிடுச்சுனாக்கா அடுத்து நம்ம வந்து வெப்புக் மட்டும் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஆப் ரெடி ஆனதுக்கப்புறம் வர ஒரு யூஐ. இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெசேஞ்சர் தான் செட்டப் பண்ண போகிறோம். அதுவும் வெப்புக்கும் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மெசேஞ்சரை வந்து செட்டப்னு கொடுங்க. ஸோ செட்டப்னு கொடுத்ததுக்கப்புறம் என்ன வரும்னா இந்த கான்ஃபிகர் வெப்புக் யூஆர்எல்னு வருதுல்ல, இந்த கால்பேக் யூஆர்எல் தான் நம்ம காப்பி பண்ண யூஆர்எல். ஸோ அதை போட்டுட்டு வெரிஃபை டோக்கன் நாங்கள் என்ன கொடுத்துருந்தோம், டியூட் @123ன்னு கொடுத்துருந்தோம்ல, அதை கொடுத்துட்டு வெரிஃபை அண்ட் சேவ்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆகிடும்னா ஒரு வெப் யூஆர்எல் ஆகிட்டு ஏபிஐ செட்டப் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஜென்ரேட் டோக்கன் இருக்கும். நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்கன்னா கனெக்ட்னு கொடுங்க.
எந்த பேஜோட உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணணும்னு நம்ம இங்கே சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து எந்த பேஜ் இன்டெகிரேட் பண்ணுமோ அதை இன்டெகிரேட் பண்ணிட்டு கனெக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், கனெக்டட் டு தி டுட்டோரியல் அப்படின்னு வந்துடும். நீங்கள் காட்டிட்னு கொடுத்துருங்க. இப்போ என்ன ஆகிடும்னாக்க உங்களோட பிஸ்னஸ் பேஜ் வந்து இதோட கனெக்ட் ஆகும். இது வந்து சும்மா நான் சாம்பிளாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் இப்போது ஜென்ரேட் க்ரியேட் பண்ணதுக்கு முன்னாடி இப்போது ஆட் சப்ஸ்கிரிப்ஷனில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மெசேஜஸ், அப்புறம் வந்து நீங்கள் வேறு எதுவுமே எனக்கு தெரிஞ்சு பண்ண வேணாம், போஸ்ட் பேக்ஸ் இது மட்டும் போதும். இதெல்லாம் வந்து வேணாம். இதனால நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த்து போகும். இது வந்து அட்வான்ஸ் லெவலில் போகிறப்ப இது எல்லாத்தையுமே நீங்கள் எனேபிள் பண்ணி ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு மெசேஜஸோட போஸ்ட் பேக் அதோடைய யூஆர்எல் மட்டும் நம்மளுக்கு போதும். கன்ஃபார்ம் கொடுத்துங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இப்போது ஜென்ரேட்னு கொடுங்க. ஒரு டோக்கன் வந்து வரும், அதுக்கு வந்து இங்கே அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துட்டு காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு டன்னுன்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்டெப்பு தான் இது. நேராக வந்து மேக் ஆட்டோமேஷன் வாங்க. சேவ்னு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணிங்கன்னா சென்ட் மெசேஜ்னு இருக்குல்ல, சென்ட் மெசேஜ்னு இருக்கும். அதில் போயிட்டு ஆட் நியூ கொடுங்க. அதில் போயிட்டு டியூட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல டோக்கன் கேட்குதுல்ல, இப்போ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த டோக்கனை இங்கே கொடுத்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ என்ன ஆகும்னா இப்போ புதுசாக ஒரு கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். அந்த கனெக்ஷன் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மெசேஜ் டைப் வந்து என்னன்னாக்கா ரெஸ்பான்ஸ். நம்ம என்ன தரப்போகிறோன்னா ரெஸ்பான்ஸ், வர மெசேஜுக்கு ரெஸ்பான்ஸ் தரப்போகிறோம். அவ்வளோதான். நீங்கள் வந்து இப்போதைக்கு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இதை டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த ஃபேஸ்புக் மெசேஜர் வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதுக்கு வந்து கீழே இருக்குல்ல, இதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் இமிடியேட்லி டேட்டா அரைவ்ஸ், சாரி, எப்பயுமே நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்கள். இதில் வந்து இமிடியேட்லி டேட்டா அரைவ்ஸ்ன்னு சேவ்னு கொடுத்துட்டு ரன் ஒன்ஸ்ன்னு கொடுத்துருங்க. இப்போ வந்து இது லிசன் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்மளோட இதை. நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை வந்து எனேபிள் பண்ணுங்கள். லைவுக்கு வந்து எனேபிள் பண்ணுங்கள். அப்போ வந்து இந்த மாதிரி வந்து ப்ரைவசி யூஆர்எல் கேட்கும். நீங்கள் அதுக்கு வந்து ஒரு சின்ன ஹேக் சொல்கிறேன். பேசிக் செட்டிங்கில் போயிட்டு ப்ரைவசி பாலிசி யூஆர்எல்னு கேட்கும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்கனாக்கா நேராக போங்க. நீங்கள் ப்ரைவசி பாலிசி யூஆர்எல்னு கொடுக்குறதுல www.facebook.com கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் ஆப் வந்து லைவ் மோட் போய்டும். நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த ப்ரைவசி யூஆரில் www.facebook.comனு ஆட் பண்ணிட்டு நீங்கள் லைவ் கொடுத்தீங்கன்னா லைவ் ஆகிடும். சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டு இங்கே வந்துடும். ஸோ இப்போ நான் இதில் வந்து என்னன்னாக்கா ஹாய்ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அங்கே லிசன் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, பாருங்கள் வந்திருக்கும். இங்கே ஹாய்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே மெசேஜில் போனீங்கன்னாக்கா மெசேஜ் ஐடி இருக்கும், டெக்ஸ்ட்டு வந்து ஹாய்ன்னு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இதோட கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்மளுக்கு இன்புட் வந்திருக்கும். செட்டப் பண்ணல. இங்கே வரப்போ என்ன ஆகும்னா பேஜோட ஸ்கோப் ஐடியை வந்து பிஎஸ்ஐடி அதை கொடுத்துருக்கவங்க. அடுத்தது வந்து டெக்ஸ்ட்டு வந்து மெசேஜோட டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கோங்க. வேறு எதுவும் நீங்கள் கொடுக்க வேணாம். நான் என்ன பண்ணணும் அதை அப்ளை பண்ணுங்கள். மெசேஜ் ஐடி பிஎஸ்ஐடி இது ரெண்டுத்தையுமே கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் திருப்பி ரன் ஒன்ஸ்ன்னு கொடுத்துட்டு பண்ணி வச்சுருக்கேன்ல, ஹாய்னு கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து மெசேஜ் வந்துடுச்சு, மெசேஜை ரெஸ்பாண்டும் பண்ணிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஹாய்ன்ற மெசேஜ் வந்திருக்கா. இப்போ அந்த பேஜ் போனீங்கன்னாக்கா ஹாய்ன்றது ரிப்ளை வந்திருக்கும். இப்போ என்ன ஆயிருக்குன்னா நம்ம போட்ட மெசேஜே வந்திருக்கு. இப்போ கரெக்டாக என்ன பண்ணால் நடுவில் ஒரு ஏஐ ஆட் பண்ணணும். அவ்வளோ பண்ணிட்டாக்க இப்போதைக்கு ஓரளவு வந்து நம்ம பண்ணிட்டோம். இதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, ஒவ்வொரு மெசேஜுக்கும் எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே வந்து அட்வான்ஸ் லெவலில் பார்ப்போம். இது வந்து பேசிக். இதை வந்து நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணிட்டாக்க அடுத்த ஆன் டாப்பில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணேன்னா எந்த மாடல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. டீப்சீக்லேருந்து எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஓப்பன்ஏஐயோட சாட் ஜிபிடி விஸ்பர் அந்த மாடல்லாம் இருக்கிறதுல வந்து நான் கொடுக்குறேன். அதில் வந்து மெசேஜஸ் அசிஸ்டண்ட் அந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா மெசேஜஸ் அசிஸ்டண்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதை செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் உங்களோட ஏபிகே கீயை போட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி பண்ணதுனால அது ரொம்ப பேசிக்கான ஸ்டெப்பு தான். இங்கே ஓப்பன் ஏன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல ஆடுன்னு கொடுத்தீங்கன்னாக்க
இந்த மாதிரி வரும். உங்களோட ஏபிஐ கீயை ஆட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்குன்னு ஒரு கனெக்ஷன் நேம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். உங்களோட ஓப்பன்ஏஐ கீயை வந்து இங்கே கொடுத்துட்டு நீங்கள் ஒரு கனெக்ஷன் நேம் வாங்கிக்கலாம். நான் ஆல்ரெடி இருக்கேன், அதை நம்ம பண்ண வேணாம். இப்போ அசிஸ்டண்ட்டுக்கு இப்போ ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் புதுசாக ஒன்று சும்மா க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் அது எப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த ப்ளே கிரவுண்டுக்குள்ளே போயிட்டு எனக்கு வந்து எப்படி வேணும்னு கேட்குறதுக்கு அசிஸ்டண்ட்டாக தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். யூ ஆர் அ சேல்ஸ் person and expert in customer handling and resolving the queries அப்படின்னு போட்டுறேன். வெல்கம் த யூஸ், அதை வந்து ஒரு பிரேக் டவுனாக போட்டுக்கிறேன். அதில் என்ன பண்ணுறேன்னா வெல்கம் த யூசர் with the greeting messages and respond in friendly tone. அப்படி சும்மா ஜென்ரலாக கொடுக்குறேன். இது GPT-3 தான் யூஸ் பண்ணுறேன், வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணல. இப்போ இது என்ன பண்ணுறேன்னாக்க நேம் வந்து கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நீங்கள் இங்கேயே கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே நீங்கள் இப்போ செக் பண்ணுறீங்கனாக்கா ஹாய் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்ப்போம். யூஸருக்கு அப்புறம் போயிட்டு ஹலோ ஹவ் கேன் யூ ஹெல்ப் யூ இந்த மாதிரி இருக்கும். ஐ வாண்ட் டு நோ அபவுட் யூ அப்படின்ற மாதிரி கொடுங்க. இதெல்லாம் இங்கே டெஸ்ட் ஆகிறது தான் அங்கேயும் ஆகும். அதனால் நம்ம சும்மா ஆஃப்கோர்ஸ் ஐ ஆம் ஹியர் டு அசிஸ்ட் யூ வித் எனி கொஸ்டின்ஸ் ஆர் கன்சர்ன். இதில் வந்து நம்ம வந்து ஒரு நாலேஜுமே ஃபீட் பண்ணிக்கலாம் கொடுத்து, அதுவுமே அதெல்லாம் அதான் அடுத்த அட்வான்ஸில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா இது இப்படியே இருக்கட்டும். நேராக என்ன பண்ணுறேனாக்கா இந்த இது அங்கே வந்துடுச்சான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு வாட்டி இது பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நான் ஏன்னா நேம் மாற்றுறேன், கஸ்டமர் சப்போர்ட்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து அங்கேருந்து இங்கே வந்துடுச்சு. இது வந்து ரோல் வந்து இதுக்கு வந்து அசிஸ்டண்ட் ரோல் தான் நம்ம கொடுத்துருக்கோம். மெசேஜ் வந்து எங்கேருந்து வரணும்னா இந்த மெசேஜ் தான். இந்த மெசேஜ் இங்கே வந்ததுக்கப்புறம் ரெஸ்பாண்ட் வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத சென்ட் பண்ணுறோம். ஸோ இதில் செட்டிங்ஸ் என்னென்னா ஏஐயோட ஏபிஐ கீயை நீங்கள் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டா அதோட அசிஸ்டண்ட்டை நீங்கள் வந்து ஏபிஐ பிளாட்ஃபார்மில் போயிட்டு க்ரியேட் பண்ணிட்டு அடுத்த ரோல் அசைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெசேஜ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த நோடை இதோட கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த 3 நோடில் வந்து எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள். இதுக்கு மேலே ஆன் டாப் நான் முன்னாடி சொன்னது தான், நீங்கள் மட்டும் பில் பண்ணிட்டே போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி தான், இந்த இடத்துல நீங்கள் வாட்ஸ்அப்பும் போட்டுக்கலாம், அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து சும்மா டெஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஹலோ ஹலோன்னு வருது. நான் ஏன்னா ஒரு வாட்டி ரன் ஒன்ஸ்ன்னு கொடுங்க, கொடுத்துட்டு ஹாய்ன்னு கொடுங்க. இப்போ ஏஐக்கு போயிருக்கு. முன்னாடி வந்து பழைய இன்ஸ்டன்ஸே ரன் ஆகிருக்கும். இப்போ என்னென்னா ஏஐ வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணியிருக்கோம். வெல்கம் டு அவர் ஷாப். ஓகே, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்க இந்த இடத்துல மெசேஜே கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும். இதோட அவுட்புட் ஆஃப் மெசேஜை கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி மிஸ்டேக் வந்தாலும் நீங்களே டீபக் பண்ணி பண்ணுறது தான் வந்து லாங் ரன்னுக்கு நீங்கள் வந்து நிறைய கற்றுக்க முடியும். இப்போ வந்து அகைன் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரன் ஒன்ஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ஹாய்ன்னு கொடுக்குறேன். இங்கே வந்துடுச்சு. அதாவது மெசேஜை வாட்ச் பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் வந்து ஏஐயை வச்சுக்கிட்டு இப்போது பின்னாடி வந்து பேக்ஹெண்டில் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுது. இப்போ என்ன சென்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். வெல்கம் டு அவர் ஸ்டோர், ஹவ் கேன் ஐ அசிஸ்ட் யூ டுடே. ஸோ இதுதான் பேசிக். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா ஒரு ஃபேஸ்புக் மெசேஞ்சர் நோடை க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு வெப்புக் யூஆர்எலுக்கு வந்து ஃபேஸ்புக் மெட்டா அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு ஒரு ஆப் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து ஒரு யூஆர்எல் க்ரியேட் பண்ணுறோம்.
அதுக்கு அடுத்தது வந்து சென்ட் மெசேஜுக்கு அந்த டோக்கனை க்ரியேட் பண்ணி அந்த யூஆர்எல் கனெக்ட் பண்ணுறோம். அடுத்தது நடுவில் இன்ட்ரடியூஸ் பண்ணி சென்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஆன் டாப் வந்து 24/7 சப்போர்ட் பண்ணுற ஒரு சேட் பாட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம் எனி சோஷியல் மீடியாவில். இது வந்து பேசிக் தான். உங்களுக்கு வந்து அது வேணும்னாக்க கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கேளுங்க இதுக்கு அடுத்து எப்படி பண்ணுறதுன்னு. மேக் ஆட்டோமேஷன் வந்து இந்த மாதிரி இன்டகிரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.